இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அஞ்சலி இதெல்லாம்? ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றதுக்கு என்ன மொத்தமா கொன்னுடு. அஞ்சலி இப்பெல்லாம் பேசாத ப்ளீஸ். ஏய், நீ பண்றது அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க, அவளே ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா. இப்படி தொடர்ச்சியா அவளுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நானா பிரச்சனை கொடுக்கறேன்? நான் அவளை அன்பா பாத்துக்கிறேன் அத்தை. அவளுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்கறேன். ஒரு ஹஸ்பண்டா அது என்னோட கடமை இல்ல? அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஓகே ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா. அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்க்கா. ஓ சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன தலையிட வேண்டான்னு தானே சொல்ல வர? ஐயோ அக்கா, நான் அப்படி பரவாயில்ல சொல்லல அஞ்சலி. இல்லக்கா. அப்படிதான், பரவாயில்ல, பிரச்சனை வராம பாத்துக்கோ. நான் வரேன். அக்கா அக்கா. டேய் சிவராமா, என்னடா தைரியமா இருக்கியா? ஒன்னும் பதட்டம் இல்லையே? டேய், நான் தைரியமா தாண்டா இருக்கேன். என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிருக்கா, என்ன சித்திரவதைப்படுத்திருக்கா. அவனை இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதா. டேய், என்னடா இது? முகமெல்லாம் வேத்திருக்கு, கை கால்லாம் நடுங்குற மாதிரி இருக்கு. டேய், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா. அப்ப நான் மட்டும் என்ன டெய்லி ஒருத்தனை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சுக்கிட்டா இருக்கேன்? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்டா. நீ இவ்வளவு பயப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்காடா. தைரியமா இருடா. அது இல்லடா, ஏதாவது எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம்ல. சண்முகம், நான் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா. நம்ம ஈஸியா அவனை தூக்கிடலாம். அவன் அப்படியே இப்படிதான் நடந்து வருவான். நம்ம மாஸ்க போட்டுக்கிட்டு கையில ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அவன் மேல மோதிர மாதிரி கீழே விழுந்துற. ஐயோ, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாருன்னு உன்னை தூக்க வருவான். அவனா அப்படி வருவான்? விழுந்து சாகட்டும்னு கடந்து போயிருவான்டா. இல்லடா, கண்டிப்பா என்னாச்சுன்னு பாக்குறதுக்காவது உன் பக்கத்துல வருவான். அப்ப அவன் கவனத்தை திசை திருப்பி மூஞ்சில மயக்க மருந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், மயக்கம் போட்டுருவான். அப்புறம் என்ன, பக்கத்துல இருக்கிற ஒரு வண்டியில ஆளை ஏத்திட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏய், என்ன பாக்குற? என்னடா ப்ரொஃபஷனல் கிட்னாப்பராவே ஆயிட்டியடா? பயங்கரமா பிளான் பண்றியடா. டேய் சண்முகம், நமக்கு ஒரு பிரச்சனைனா கடல் மேல கூட ஓடலாம். சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் சீரியஸா இரு. ஏய் டேய் டேய், அவன் வரான்டா. டேய், நீ போடா. ஏய் போடா. அடச்சே, இடிக்காம போயிட்டான். சரியான ஆள்ரா நீ. அடச்சே. டேய், என்னடா என்னடா வேலை பாக்குற நீ? சிவராமா, மிஸ் ஆயிடுச்சுடா. அதான் பாத்துட்டு இருந்தேன் எப்படி இடிச்சேன்னா. அவன் அந்த பக்கம் வரான், இந்த பக்கம் போறேன். நான் இடிக்கிற மாதிரி தாண்டா வந்தேன். அவன் தாண்டா ஒதுங்கி போயிட்டான். உன் மருமகனுக்கு தான் மனுஷங்களை பார்த்தாலே ஆகாதே. மனுஷ வாடையே அண்டாதவன்டா.
அவனை மருமகன் கருமகன் சொன்ன டென்ஷன் ஆயிடுவான் பாத்துக்க. சரி இப்ப என்னடா பண்றது? மறுபடியும் இப்படி சுத்தி போய் அவன் முன்னாடி வாடா. போ போடா போ. மறுபடியுமா? போடா. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். வர்றான் வர்றான், நேரா போய் இடிச்சிருவோம். ஏய் என்னையா வேணும் உனக்கு? தண்ணி கிண்ணி போட்டிருக்கேன் என்ன? அம்மா யார் நீ? மாஸ்க போட்டு வந்து ஜாகிங் பண்ணிக்கிட்டு. டேய் சிவராமா, இப்பயும் மிஸ் ஆயிருச்சுடா. அதான் பார்த்தனடா. டேய் திரும்ப திரும்ப அவன் முன்னாடி வந்தான்னா அவன் செவிட்டுலயே 4 போட்டுருவான்டா. வேற ஏதாவது பிளான் பண்ணுடா. டேய் ஒண்ணு பண்ண, நீ வேணா முன்னாடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்க. நான் பின்னாடி வந்து அவன் முகத்துல மயக்க மருந்து வச்சிடறேன். ஆ, எது? அவனை நான் கட்டி பிடிக்கிறதா? ஆ. டேய் பாக்கெட்ல துப்பாக்கி வச்சிருந்தானா எடுத்து பொட்டுன்னு போட்டுருவான்டா. டேய் வேற ஏதாவது சொல்லுடா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, அந்த 500 நோட்டு உங்களுதா? பாருங்க சார். ஆ, ஆமா என்னோட தான். அடச்ச சொதப்பிருச்சு. 500 ரூபா வேற போயிடுச்சு. அப்போ கேஸ் நீங்க போட்டீங்களா? ஆமா, நாங்க தான் போட்டோம். கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. சீக்கிரமே அவன் ஜெயிலுக்கு தான் போவான். அவனை நல்லவன்னு மட்டும் நம்பிடாத. அவன் ஒரு கொலைகாரன். உன் கூடையே வச்சு சுத்திக்கிட்டு இருந்தானா நாளைக்கு உன்னையே கொல்லுவான். உன் குடும்பத்தையுமே அழிப்பான். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சனா அவனை விட்டு ஒதுங்கி ஓடிடு. இனிமே அவன் பேரை சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கமே வராது. போ இங்க இருந்து. அம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. போன்னு சொல்றல. அம்மா வா. அம்மா சொல்றது கேளுங்கம்மா. அம்மா சொல்றது கேளுங்க. போ.